السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصمه، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العليم. அத்தியாயம் அல் பக்ரா. வசனம் 185. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அம்மாதத்தில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கியருளப்பட்டது. எனவே இனி உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோற்க வேண்டும். ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பு நோற்றிட வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விரும்புகின்றான், அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பவில்லை. நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் நிறைவு செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களை நேரிய வழியில் செலுத்தியதற்காக நீங்கள் அவனுடைய மேன்மையை போற்றி அவனுக்கு நன்றி பாராட்டுவதற்காகவுமே இவ்வழி உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் உண்மையை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم صيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. சலாத்தும் சலாமும் ஹாத்தம் அன்பியாயில் சையதில் முர்சலீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் குடும்பத்தாரின் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அருளும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற பயானின் தலைப்பு ரமலானை கண்ணியப்படுத்தும். என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளாலும் கிருபையாலும் ரமலான் மாதத்துல 2வது நோன்பை முழுமை செய்யக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு ஒரு சந்தோஷம் நமக்குள்ள ஏற்படுது. இந்த ரமலான் மற்ற மாதங்கள் போல் கிடையாது. அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்த படைச்சாலும் ஒன்றை விட ஒண்ணு சிறப்பா தான் படைச்சிருக்கான். இப்போ ஒரு வாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாரங்கள்ல சிறந்ததா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை படைச்சிருக்கான். அது போல அல்லாஹ் 12 மாதங்களை படைச்சிருக்கான். அந்த மாதங்கள்ல சிறந்த மாதமா அல்லாஹ் தாலா இந்த ரமலானுடைய மாதத்தை தான் தேர்வு செஞ்சிருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்பை சொல்லணும் அப்படின்னா அந்த சிறப்பை அடுக்கிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு சிறப்பு இந்த மாதத்துக்கு இருக்கு. ஏன்னா அந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா இது பரக்கத்து நிறைந்த ஒரு மாதம். இது முபாரக்கான ஒரு மாதம். இது உன்னதமான ஒரு மாதம்.
இந்த மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாதம். இது பொறுமையின் மாதம். அது மட்டும் கிடையாது. சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாயில்கள் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிப்பட்ட சிறப்பும் மேன்மையும் கண்ணியம் நிறைந்த இந்த ரமலான அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கான். அதுக்காகவே எல்லா இடத்துல அதிகமா நன்றி செலுத்தக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்ல, இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் வந்து ரெட்டிப்பு கூலிய கொடுக்குறான். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு நஃபீலான அமல் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு ஃபர்லுக்குரிய கூலி அல்லாஹ் குடுக்குறான். இதே மாதத்துல நீங்க ஒரு ஃபர்லான ஒரு அமல் செஞ்சீங்க அப்படின்னா, 70 ஃபர்லுக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா குடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட கூலியையும், அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துல குடுத்துருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த ரமலானுடைய மாதத்த அல்லாஹ் தஆலா 3 பாகமாவும் பிரிச்சு காட்டுறான். முதல் பகுதி ரஹமத்தாகவும், 2வது பகுதி மக்ஃபிரத்துக்காகவும், 3வது பகுதி பாவம் நரகத்திலிருந்து விடுதலை பெறதுக்காகவும் அல்லாஹ் தஆலா அமைச்சு குடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட கண்ணியமும் மேன்மையும் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தை எப்படி நம்ம அமல்களால அலங்கரிக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தெளிவாவும், விளக்கமாவும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அருள்மறையான திருமறை குர்ஆன் ஷரீஃப்ல இப்படி சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் சியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் தாலா இந்த குர்ஆன்ல பிரத்யோகமான வார்த்தைகளை பல இடங்கள்ல பயன்படுத்தி காட்டியிருக்கிறான். அதிலும் குறிப்பாக யா அய்யுஹல்லதீன ஆமனு இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது இன்னுமே நம்ம கவனம் தாழ்த்தி கேட்கணும். ஏன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அல்லாஹ் தாலா என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, தன் அடியார்களை அழைச்சு கூப்பிட்டு அல்லாஹ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். சரி, இந்த வசனத்துல அல்லாஹ் என்னதான் சொல்லி காட்டுறான் அப்படின்னா, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா நீங்க எப்படி ஆகலாம் அப்படின்னா, தக்வா உடையவர்களா ஆகலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். தக்வா தக்வா அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? அல்லாஹ் இடத்துல நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய வாழ்நாள்ல எத்தனையோ முறை நம்ம நோன்பு கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ நோன்புகள் முழுமையாவும் நம்ம நோன்பு நோற்றிருக்கோம். அந்த நோன்பின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தக்குவா அதிகரிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கே நாம ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தா நல்லாவே தெரியும். நோன்பு அப்படிங்கிறது பல இடங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னா, வெறும் வயிறு பசித்திருத்தல் மட்டும்தான் நோன்பா கருதப்படுது. நவுது பில்லாஹி மின்ஹா. நோன்பு அப்படிங்கிறது அப்படி இல்லம்மா. நோன்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஏன் வந்து இந்த ரமலானுடைய மாதம் அப்படின்னு சொன்னா நோன்பு அப்படிங்கிறது நம்ம நினைக்கு வருது அப்படின்னா, நோன்பு அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும்தான். அந்த ஒரு விஷயம் அது வந்து எதுக்காக அப்படின்னா, அல்லாஹ் வந்து அந்த நிலையில அல்லாஹ் எல்லா நிலையிலும் நம்மள பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்தின் வெளிப்பாடு தான் அந்த நோன்பு. இந்த நோன்பு பொறுத்தவரைக்கும் வெறும் வயிறு வந்து பசித்திருக்கிறது மட்டும் நோன்பு கிடையாது. நம்ம உடல் உறுப்பு ஒவ்வொன்னும் நோன்பு நோக்கணும். அதுதான் அந்த நோம்போடைய ஸ்பெஷாலிட்டியே. இப்ப நம்மளுடைய கண் நோன்பு நோக்கணும், நம்மளுடைய காதுகள் நோன்பு நோக்கணும், நம்மளுடைய நாக்கு, இன்னும் நம்ம உடல் உறுப்பு ஒவ்வொன்றும் நோன்பு நோக்கணும். இது என்னம்மா புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய கண்ணுடைய நோன்பு எப்படிப்பட்டதா இருக்கும்னு தெரியுமா? நம்மளுடைய கண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஷைத்தானுடைய ஒரு வில் அம்பு. ஏன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து நம்ம கண்ண தான் முதல்ல பார்க்கதா இருக்கு. காது கூட அப்புறமா கேட்கும். வாய் கூட அப்புறமா தான் பேசும். ஆனா, ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கறது கண்ணு மட்டும் தான். அப்போ இந்த ஷைத்தானுடைய வில் அம்பு தான் கண்ணு அப்படிங்கும்போது, அந்த கண்ண வந்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்கள்ல ஈடுபடுறது மூலமா, இந்த கண் அப்படிங்கிறது நோன்பு நோக்குது. 2வது நாவு. இந்த நாவு அப்படிங்கிறது எப்படி நோன்பு நோக்கும் அப்படின்னா, கெட்ட பேச்சுகள் பேசுவதை விட்டும், கெட்ட காரியங்கள வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுவதின் தீங்கை விட்டும் பாதுகாத்து இருந்தோம் அப்படின்னா, இது நாவுக்குடைய நோன்பு. இதே காது எப்படி நோன்பு நோக்குது அப்படின்னா, தேவையில்லாத பேச்சுகள காதுல வாங்கி கொள்ளாததுலேருந்து பாதுகாத்தோம் அப்படின்னா, காது செய்யக்கூடிய நோன்பு. இப்படி உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அல்லாஹ்வுடைய பிரியத்தின்படி, அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்கள ஒன்றிணைஞ்சு செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு பேரு தாம்மா நோன்பு. ஏன்னா அல்லாஹ் தாலா ஒவ்வொரு அமலுக்கும் 10லேருந்து 700 மடங்கு அளவுக்கு கூலிய குடுக்குறான். அதுக்கு ஒவ்வொரு மலக்குமார்களா அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். ஆனா நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் தாலா என்ன சொல்லியிருக்கிறான்? நோன்பின் கூலி என்னிடமே இருக்கு. அதுக்கு நான் தான் கூலி குடுக்கிறேன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மளுடைய நோன்புக்கு ரூ. 700 குடுக்கலாம். இல்ல 70,00,000 இந்த மாரி பல மடங்கு அல்லாஹ் கூட்டி குடுப்பான். அது அல்லாஹ் இடத்துல மட்டும் தான் இருக்கு. நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு மறைவான விஷயம். அப்போ அந்த நோன்புடைய காலங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும்? அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம வீணடிக்காம அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்கு பிரியமான விஷயங்கள்ல நம்ம நேரத்தை செலவிடல் மூலமா இந்த மாதத்துல நம்ம அமல்களால அலங்கரிக்கலாம். நம் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. என்னுடைய சமூகத்தினுடைய வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 60க்கும் 70க்கும் மத்தியில தான் அப்படின்னு.
அப்போ அவங்களுக்கு 60க்கும் 70க்கும் மத்தியில இருக்கும்போது நம்முடைய நம்மளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. மற்ற சமூகத்த கணக்கிடும்போது நம்மளுடைய சமூகத்தின் வயது வரம்பு கம்மிதான். அப்போ அதெல்லாம் ஈடு செய்ற வகையில தான் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஒரு பிரத்யேகமான மாதத்த குடுத்து, அதுல ஒரு சிறந்த ஒரு இரவ குடுத்திருக்கான். அது என்ன இரவு? லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரவு. அது அல்லாஹ் தஆலா அருள்மறையான திருமறை குர்ஆன் ஷரீஃப்ல 97வது அத்தியாயத்துல சூரத்துல் கத்ர் அழகிய இரவு அப்படின்னு இறக்கி வச்சு, அதுல 1லேருந்து 5 வசனங்கள் முழுவதும் அந்த இரவ பத்தி தெள்ள தெளிவா நமக்கு சொல்லி காட்டுறான். அந்த ஒரு இரவுடைய நன்மை எதுக்கு ஈக்குவலா கருதப்படுது அப்படின்னா, அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. நம் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நம்மளுடைய வயது ஒரு 60க்கும் 70க்கும் மத்தியில வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60 அப்படிங்கிறது மொத்தம் அவங்க வாழக்கூடிய வாழ்நாட்கள் எண்ணிக்கை 720 மாதங்கள் தான். ஆனா, இந்த லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற ஒரு இரவை யார் ஒருவர் அடையிறாரோ, அந்த இரவுடைய நன்மை எவ்வளோ 1000 மாதங்களை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். அப்போ அப்படிப்பட்ட மாதங்களின் சிறப்ப இந்த ரமலான் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்ல. இர்த்திகாஃப்ன்னு சொல்லக்கூடிய ரமலானுடைய கடைசி 10கள்ல செய்யக்கூடிய ஒரு தனி வழக்க வழிபாடு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இறை இல்லங்கள்ல ஆண்களா இருந்துச்சு அப்படின்னா, பள்ளிவாசல்கள்ல போயி அவங்க தனித்திருந்து அந்த நாட்கள் முழுவதுமே அல்லாஹ்வ பற்றியும் எண்ணி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்கள தனிமையில இருந்து செய்யக்கூடிய ஒரு இபாதத் தான் இஅ்திகாஃப். பெண்கள பொறுத்தவரைக்கும் அவங்க வீடுகள்லயே தனித்திருந்து செஞ்சுக்கலாம். அவங்களுடைய தனிப்பட்ட வேலை எதுவுமே இல்லாம, அல்லாஹ்வ மட்டுமே வணங்குறதையே முழு வேலையா கொண்டு செய்றது தான் இஅ்திகாஃப். இந்த இஅ்திகாஃப்புடைய நன்மை பார்த்தீங்க அப்படின்னா, இஅ்திகாஃப பொறுத்தவரைக்கும் யார் ஒருவர் இஅ்திகாஃப் இருக்கிறாரோ, அவருக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குது அப்படின்னா, 3 அகழி 3 அகழி எவ்வளோ பெருசு இருக்குமோ, அதுபோல நன்மை இருக்கு. அன்றைய காலகட்டத்திலனா அகழி அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். இன்றைய காலகட்டத்தில நம்ம அத நேரால பார்த்தது கிடையாது. வெறும் வெறும் காதுகளால மட்டும் கேட்டுருக்கோம். அதுக்கு உதாரணமா எப்படி சொல்லுறாங்க அப்படின்னா, அந்த அகழி எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் ஒரு மனிதர் இழ்த்திகாஃப் இருக்கிறாரோ, அவருக்கும் நரகத்திற்கும் இடையே வானத்துக்கும், பூமிக்கும் இருக்கும் தொலைவை விட தூரமா ஆக்கப்படுமாம். ஒரு இழ்த்திகாஃப் இருந்தா. அந்த அளவுக்கு நன்மைய இந்த இழ்த்திகாஃப் நம்மளுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்ல, இந்த இந்த ரமலான் மாதத்துல தான் அல்லாஹ் தஆலா அருள்மறையான திருமறை குர்ஆன் ஷெரீஃபை இறக்கியிருக்கான். இந்த குர்ஆனுடைய சிறப்பே என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனிதர் இந்த குர்ஆன உள்ளச்சத்தோடு ஓதுறாரோ, அவருக்கு அதிகப்படியான நன்மைய அல்லாஹ் குடுக்குறான். ஏன்னா, அந்த குர்ஆன் நீங்க சாதாரண நேரத்துல ஓதுனா அதுக்கு ஒரு நன்மை இருக்கு. நீங்க இதே தொழுகையில ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரமலான்ல ஓதுனா 1க்கு 10 10க்கு 100 இன்னும் அல்லாஹ் பல்கி பெருகி அதிகப்படியான நன்மைய இந்த மாதத்துல நம்மளுக்கு குடுக்குறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த குர்ஆன அதிகமா ஓதக்கூடிய மக்களா இருக்கணும். இந்த குர்ஆன வந்து வெறும் அரபு மொழியில மட்டும் ஓதிடக்கூடாது. நம்மளுடைய தாய்மொழி என்னவோ அதன்படி அந்த குர்ஆன ஓதி தெளிவா விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். இந்த குர்ஆன நீங்க ஓதும்போது இன்னும் ஒரு சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க முழுமையான இஹ்லாஸோடு, ஈமானோடு இந்த குர்ஆன ஓதுனீங்க அப்படின்னா, அல்லாஹ் இடத்துல இன்னும் நெருக்கம் அதிகமாகும். அதிகமாகக்கூடிய ஒரு அமலா இந்த குர்ஆன் இருக்கு. ஏன்னா, இந்த குர்ஆன் நீங்க ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹ்வே உங்ககிட்ட வந்து பேசுறான். நீங்க வேணா எடுத்து பாருங்களேன். சூரத்துல் ஃபாத்திஹா எடுத்து பாருங்க. இதுதான் வந்து சூரத்துல் தோற்றுவாய்ன்னு சொல்லுவாங்க. அத தமிழ்ல வந்து தோற்றுவாய்ன்னு சொல்லுவாங்க. இத நீங்க எடுத்து பார்த்து ஓதுனாவே உங்களுக்கு தெரியும். சூரா ஆரம்பிக்கும்போதே அல்லாஹ் வந்து பேசுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படிங்கிற அந்த வார்த்தையில ஆரம்பிச்சு கடைசியா முடிக்கிற வரைக்கும் அல்லாஹ் வந்து நம்மள்ட்ட ஒரு விஷயங்களை அழகா எத்தி வைப்பான். இதுல என்ன சொல்ல வரான் அப்படின்னா, அல்லாஹ் இந்த விஷயத்துல நம்மள்ட்ட பேசுறான் அப்படிங்கிறத இந்த ஒரு அத்தியாயத்தை நீங்க படிக்கும்போதே நம்மளுக்கு நல்ல தெள்ள தெளிவா புரியும். இதே நீங்க குர்ஆன் ஒட்டு மொத்தமாவே நீங்க அரபில ஓதி அத தமிழாக்கம் படிச்சீங்க அப்படின்னா, அல்லாஹ் இதுல எத்தன அத்தாட்சிகள் சொல்றான், எத்தன வரலாறுகள சொல்றான், எத்தன ஆச்சரியங்கள வச்சிருக்கான், எத்தன விஷயங்கள இந்த குர்ஆன் அடக்கி வச்சிருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த அல்லாஹ் வந்து மறுமைய பத்தியும், இல்ல சொர்க்கத்த பத்தியும் சொல்லும்போது கூட, நம்ம வந்து அத கற்பனை கூட செஞ்சு கூட பார்க்க முடியாது. அது அருட்பெரும் பொக்கிஷம். ஆனா இந்த துன்யால நீங்க பார்க்கக்கூடிய உங்க கண்ணுக்கு நேரா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷங்களே சிறந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னா, இந்த குர்ஆன் மட்டும் தான். இந்த குர்ஆன உங்க வாழ்க்கையில இறுதி நாள் வரைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நம்மளுடைய இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12த் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம். இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதினா தான் அடுத்தது உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு என்ன பண்றோம்? ஆர்வம் மூட்டி படிம்மா, படிம்மா இந்த ஒரு புக் தானே, இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டா போதும். இதுக்கப்புறம் உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் மூட்டி படிக்க வைக்கிறோம். எதுக்கு? இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்கு. ஆனா மறுமையிலும் நம்மளுக்கு வந்து பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த குர்ஆன். இந்த ஒரு கித்தாப படிக்கிறதுக்கு நம்ம எத்தன பேர் எவ்வளோ நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா இந்த குர்ஆன ஓதக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். அடுத்ததா திக்ர். அல்லாஹ்வுடைய நினைவு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் பக்ரால நீங்க என்னை நினைவு கூருங்க, நான் உங்கள நினைவு கூருறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இன்னும் ஒரு அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான்.
திக்ருனாலதான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் அப்படின்னு சொல்றான். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கு. ஒரு வாரம் அப்படிங்கிறது ஒரு நாளை போல கழிஞ்சு போகுது. எவ்வளவோ வேலைகள் இருக்கு. ஒரு நாள் எடுத்துட்டோம்னா 24 மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட இந்த நிலையில்லாத வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகளோட, சிரமங்களோட, கஷ்டங்களோட பயணிக்கிற எத்தனையோ பேரை நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட மக்கள்லாம் என்ன பண்ணும், அதிகமா என்ன பண்ணும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு, அல்லாஹ்வுக்கு பிரியமான வார்த்தைகளை கொண்டு திக்ரு செய்வதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்றான், உள்ளங்களுக்கும் உனக்கு அமைதி கிடைக்கும்னு சொல்றான். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தைய அல்லாஹ் தூக்கிடுறான். எதனால? திக்ரு செய்வதனால் மட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்தது இந்த லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற இரவை பத்தி பார்த்தோம்ல. அந்த இரவு வந்துச்சு அப்படின்னா, அது மொத்தம் 20 சில பேர் 27வது கிழமை தான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. நம் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது ஒற்றைப்படை இரவுகள்ல, கடைசி 10ல ஒற்றைப்படை இரவுகள தேடிக்கொள்ளுங்க. அது பிறை 21, 23, 25, 27, 29 இதுல எந்த இரவா கூட இருக்கலாம். இந்த ஒற்றைப்படைகள்ல நீங்க அதிகமா நீங்க துவா செய்யுங்க, அதிகமா தொழுவுங்க, அதிகமான நஃபிலான வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுங்க அப்படின்னு நம் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அப்படி அவங்க சொல்லி காட்டப்படும்போது ஆயிஷா அம்மா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த நாளைக்குன்னு எதுவும் பிரத்யேகமா துவா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, என்ன துவா அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபூவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், நீ மன்னிப்பளிப்பதை விரும்புவன், அதனால் என்னை மன்னிப்பாயாக அப்படிங்கிறதா இந்த துவாவுடைய பொருள். அப்போ இந்த துவாவை நம்ம என்ன பண்ணோம், லைலத்துல் கத்ருடைய இரவுகள்ல ஓதி அதிகமா அல்லாஹ் இடத்துல துவா செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இந்த நோன்பை பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இந்த நோன்பு அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா, நோன்பு அப்படிங்கிறது ஒரு சிறந்த கேடயம். எதிலேருந்து காக்கக்கூடிய கேடயம் அப்படின்னா, நரகத்திலிருந்து நம்மள காக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு கேடயம் தான் இந்த நோன்பு. அது மட்டும் இல்ல, இந்த நோன்புலயே பலனில்லாத நோன்பு நம்ம பல பேர் வச்சிருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, யார் ஒரு மனிதர் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டு வைக்காம அதே நிலையில நோன்பு தொடர்றாரோ அவருடைய நோன்பு எப்படிப்பட்டதுன்னா பலனில்லாத நோன்பு. நம்மள பெரும்பான்மையான மக்கள் பலனில்லாத நோன்பு தான் வச்சிருக்கிறோம். அதை விட்டு நம்மளை பாதுகாத்து எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களை செஞ்சு நம்மளுடைய நோன்பை முழுமைப்படுத்தக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். இந்த நோன்பாளியுடைய மகிழ்ச்சி 2 விஷயத்துல இருக்குன்னு நம்ம தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒண்ணு நோன்பு துறக்கும்போது, இன்னொன்னு மறுமையில அல்லாஹ்வை சந்திக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இந்த 2ம் தான் நோன்பாளிக்குரிய மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நோன்பு மாதம் வருது அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம், நமக்குள்ள ஒரு நிம்மதி, எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நிரப்பமா தான் இருக்கும். அந்த நிரப்பமா இருக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமான அமல்கள் செய்யணும், அதிகமா துஆ செய்யணும். அதுலயும் குறிப்பா ஷஹருடைய நேரத்துல, அடுத்ததா நோன்பு திறக்கக்கூடிய நேரங்கள்ல, அதோட நேரங்கள்லாம் கம்மிதான். ஆனா அந்த நேரங்கள்ல நீங்க கேட்கக்கூடிய துஆவின் மூலமா அல்லாஹ் என்ன பண்ணுவான், இன்னுமே நம்மளுக்கான கூலி அதிகப்படுத்தி குடுப்பான். நம்ம என்ன கேட்கிறோமோ அதை இன்னுமே அதிகப்படுத்தி குடுப்பான். நம்ம நமக்கு மட்டும் துவா கேட்கக்கூடாது. நம்ம சுத்தி இருக்கிற எவ்வளோ மக்களுக்கும் நம்ம சேர்த்து துவா செய்யணும். அப்புறம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சின்ன சின்ன நியமத்துக்கும் அல்லாஹ் இடத்துல நன்றி செலுத்தணும். இந்த உலகத்துல நம்ம தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நீங்க 3 விஷயம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, நீங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒண்ணு ஆரோக்கியம், இன்னொன்னு உணவு, இன்னொன்னு உடை. இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் அந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாள். ஏன்னா நீங்க காலையில எழுந்திருக்கீங்க. உங்களுக்கான உடை இருக்கு. உங்களுக்கான உணவு இருக்கு. உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை விட வேற என்ன வேணும்? நம்மள்ல பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்றோம்? என்கிட்ட அது இல்ல, இது இல்ல அப்படின்னு ஒவ்வொன்னும் இல்ல, இல்ல, இல்ல அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம கிட்ட அதிகமா வருது. அப்படி இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு கிடைச்சது தான் சிறந்தது. நம்மளுக்கானது தான் சிறந்தது அப்படின்னு எண்ணி அல்லாஹ் இடத்துல அதிகமா நீங்க நன்றி செலுத்தி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. ஈமானோட சொல்லி பாருங்க. அல்லாஹ் உங்களுடைய தரஜாக்களை அதிகப்படுத்துறான். உங்களுக்கு நன்மையை இன்னும் அதிகப்படுத்தி இம்மையும் சரி மறுமையும் சரி நீங்க செழிப்பா வாழ்றதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பான். நம்ம இந்த ரமலானுடைய மாதத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஷைத்தான் விலங்கிடப்படுறது அப்படின்னு. ஆமா, இந்த ரமலானுடைய மாதத்துல ஷைத்தான் விலங்கிடப்படுறான் தான். ஆனா நம்மளோட கூடயே இருக்கு பாத்தீங்களா நஃப்ஸ், நம்மளுடைய நஃப்ஸ் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் நஃப்ஸ் இருக்கு. அந்த நஃப்ஸ் அப்படிங்கிறது பூட்டப்படலையே. அது எப்பயுமே
பூட்டப்படாம அது நார்மலா தான் இருக்கு. அப்போ இவ்ளோ நாள் அந்த 11 மாசம் நம்ம கூட ஷைத்தான் இருந்து நம்ம ட்ரைன் பண்ணத, அந்த 1 மாசம் அவன் பூட்டப்பட்டாலும், நஃப்ஸ் என்ன பண்ணும்? "நீ இத பார்க்கலையா? அது பார்க்கலையா? ஃபோன பார்க்கலையா? டிவிய பார்க்கலையா? டெய்லியும் பார்த்துட்டு இருப்பியா? அந்த நிகழ்ச்சிய பார்க்க மிஸ் பண்ணிட்டியே. இந்த டைம் ஆயிடுச்சு இத பார்க்கலையா?" அப்படின்னு நம்ம என்ன இவ்வளவு நாள் செஞ்சுட்டு இருந்தோமோ, அந்த தீமையான காரியத்தின் பக்கம் தான் நம்மளுடைய நஃப்ஸ் நம்மள கொண்டு போகும். அப்படியெல்லாம் கொண்டு போகாம, இந்த ரமலான் அப்படிங்கிற ஒரு மாதம் வந்து நம்மளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய மாதத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமான அமல்கள் செய்யணும். முதல்ல தொழுகையை நிலைநாட்டணும். அடுத்தது நோன்பு நோக்கணும். திக்ரு செய்யணும். குர்ஆனோடு தொடர்பு இருக்கணும். அடுத்து நஃபீலான வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடணும். இப்படி நீங்க இந்த 1 மாதத்த உங்கள நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மீதி உள்ள 11 மாதத்துக்கு இது ஒரு காரணமா அமையும். ஒரு கதையில இப்படி சொல்லி காட்டுவாங்க. என்ன அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க அதாவது சாரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 12 குழந்தைகள் இருந்தாங்க. அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் சின்ன வயசுலயே அவங்கள விட்டு பிரிஞ்சு போனாங்க. அவங்களுடைய சகோதரர்களோட சதியால. அப்போ அவங்க வந்து கடைசியா ஒண்ணு சேரும்போது, அந்த 11 சகோதரர்களுடைய பாவங்கள் யாரால மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற ஒரு மனிதரால தான் மன்னிக்கப்பட்டது. அதுபோல தான் நம்மளுக்கு 12 மாதங்கள் இருக்கு. அந்த 12 மாதங்கள்ல நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, நம்மளுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுறதுக்கு உன்னதமான ஒரு மாதம் என்ன அப்படின்னா, இந்த ரமலானுடைய மாதம் தான். அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்த நம்ம எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும். ஒரு வினாடிய கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு திடல் இருக்கு. அந்த திடல் ஃபுல்லும் வெள்ளி ம். வெள்ளி, தங்கம், இன்னும் வந்து வைரம் இது போல இந்த உலகத்துல எதெல்லாம் விலை மதிப்பற்றதுன்னு சொல்றாங்களோ, அது எல்லாமே ஒரு குவியலா குவிச்சாலும் கூட, இதுக்கு இவ்வளோதான் டைம். நீங்க இதுக்குள்ள உங்களால எந்த அளவுக்கு நீங்க சேவிங்ஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி முந்தி அடிச்சுட்டு போயிட்டு, நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நம்ம அங்கேருந்து எடுத்துப்போம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வெள்ளி, தங்கத்த கூட விட்டுருங்க. இப்போ ஒரு கடை இருக்கு. இதுக்கு ஆஃபர் போடுறாங்க. புர்காவா இருக்கட்டும், புடவையா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு ஆஃபர் போடுறாங்க. 3 நாள் டைம் குடுக்குறாங்க. இல்ல 1 நாள் டைம் குடுக்குறாங்க. அதிரடி விலை குறைப்புன்னு ஆடம்பரமா விளம்பரம் குடுக்குறாங்க அப்படின்னா, அங்க எப்படி கூட்டம் குமிஞ்சு நிக்கும்? அல்லாஹ் அக்பர்! சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் நிற்கும். ஒரு அற்பமான துன்யா இது. இது அழிந்து போகக்கூடிய உலகம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? குர்ஆன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல அல்லாஹ் வந்து கேட்பானாம் மறுமையில அந்த மக்கள்லாம் வினவிப்பாங்களாம். நம்ம எத்தன நாள் இந்த உலகத்துல இருந்தோம்? அவங்க பேசிக்கும்போது சொல்லுவாங்களா, "1 நாள், இல்ல 1 நாள்ல பாதி தான் இருந்திருப்போம்" அப்படின்னு. அப்போ இப்படி ஒரு அற்பமான இந்த துன்யாவுல சின்னதா கிடைக்கக்கூடிய ஒரு ஆஃபருக்கே அலையக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா மனிதன் எப்படிப்பட்டவன்? அல்லாவே சொல்றான். மனிதன் வந்து பலகீனமானவன். அப்ப பலகீனமான இருக்கக்கூடிய நம்ம எப்படி வந்து பலமாவறது? ஈமான் மூலமா தான், இஹ்லாஸ் மூலமா தான். சோ அல்லாஹ்வ வணங்குவதன் மூலமா நம்ம வந்து ஈமான் கொள்ளணும். அடுத்ததா வந்து இந்த சோசியல் மீடியாஸ் அப்படிங்கிறது நன்மைக்கும் பயன்படும், தீமைக்கும் பயன்படும். நம்ம இந்த காலகட்டத்துல அதிகமா நன்மையான விஷயங்கள்ல அந்த சோசியல் மீடியாவ ஹேண்டில் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டேஷன் வச்சுக்கணும். இந்த நாள் முழுவதும் நோன்பு நோக்குறோம், ஃபுல்லா அமல் செய்யணும், டயர்ட் ஆயிடுவோமே அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு. நமக்கான ஒரு தனி ஷெட்யூல நம்மளே மேக் பண்ணிக்கணும். அதுவும் பெண்களாகிய நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சஹருக்கும் சாப்பாடு செய்யற வேலை இருக்கும். அதுக்கப்புறம் நோன்பு துறக்கிறதுக்குமே வந்து நம்ம ரெடி பண்ண வேலை இருக்கும். ஸோ அது இடைப்பட்ட நேரங்கள்ல குர்ஆன் ஓதுறதா இருக்கட்டும், தொழுகை செய்றதா இருக்கட்டும், திக்ர் ஓதுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிக்கணும். நம்ம மட்டும் செய்யக்கூடாது. நம்ம குடும்பத்தில இருக்கிற எல்லா மக்களையும் வந்து கரெக்ட்டான நேரத்த வந்து செலவிட பண்ண இன்ஷால்லா நம்ம உதவி செய்யணும். அடுத்து இந்த ரமலான் அப்படிங்கிற மாதம் வந்துட்டா, ஒரு சில பேர்லாம் நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மீதி உள்ள 11 மாசம் வந்து தீனும் இல்ல, துன்யாவும் இல்ல அப்படின்னு தொழுகை கிடையாது, திக்ரு கிடையாது, குர்ஆன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டு பேரளவுல முஸ்லீமா இருப்பாங்க. ஆனா ரமலான் வந்துட்டா மட்டும் நோன்பு நோப்பாங்க, தொழுகை வைப்பாங்க. அது வந்து அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பு. அது நன்மை பெருசா, குறைச்சலா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, ரமலானுடைய மாதத்துல மட்டும் தான் அல்லாஹ் இருக்கிறானா? இல்லையே. மத்த எல்லா மாதத்துலயும் அல்லாஹ் இருக்கிறானே. ஏன் அந்த மாதத்துல மட்டும் அவ்ளோ பிரத்யேகமா அந்த மாரி செய்றாங்களா? மத்த மாதத்துலயும் அத செய்யணும் அப்படின்னு அந்த மக்களுக்கு அழகான முறையில, அழகான வார்த்தை கொண்டு நம்ம எடுத்து சொல்லணும். இப்ப நீங்க ரமலான் மாதத்துல மட்டும் தான் நோன்பு தொழுக்குறாங்க, தொழுறாங்க, மத்த அமல்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரமலானியா மட்டும் தான் இருக்காங்களே தவிர, ரப்பானியா இல்ல. ரப்பானி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வே வந்து நினைக்கிறது, அல்லாஹ்வுக்கு பிரியமான செயல்கள செய்யுறது, அப்படிப்பட்டவங்க தான் ரப்பானின்னு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ரப்பானியா இருக்க, இன்ஷா அல்லாஹ் நம்மள பழக்கப்படுத்திப்போம். அடுத்ததா வந்து இந்த நோன்பாளிகளுக்காக மிக சிறந்த ஒரு விஷயம் என்ன அல்லாஹ் தயார் செஞ்சிருக்கான் அப்படின்னா மறுமையில, ரையான் அப்படிங்கிற ஒரு சொர்க்க வாசல அல்லாஹ் வந்து தயார் செஞ்சிருக்கான். அதுல நோன்பாளிகள தவிர வேற யாராலுமே நுழைய முடியாது.
மறுமையில மக்கள்லாம் எழுப்பப்படும் போது அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கேட்பாங்க, நோன்பாளிகள் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு கூட்டமா நிப்பாங்க. அவங்க எல்லாமே அந்த வாயில போனதுக்கு அப்புறம் உடனே அந்த கதவுகள் வந்து தாளிடப்படும். நோன்பாளியை தவிர வேற யாருமே அங்க போமாட்டாங்க. அந்த ரையான் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா, தாகம் தீர்க்கும் தடாகம் தான் அதோட பேரு. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அந்த ரையான் அப்படிங்கிற வாசல்ல நுழையக்கூடிய நசீவ அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் குடுக்கணும்னு துவா செய்தவளாக, இந்த பயான் ஒரு நினைவூட்டலாகவும், உங்களுக்கும் எனக்கும் ஒரு நினைவூட்டலாக இருந்து, இன்ஷா அல்லாஹ் இந்த 30 நோன்பையும் முழுமையா அடையக்கூடிய நசீப வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் குடுக்கணும்னு துவா செய்தவளாக, என் உரையை வந்து முடிச்சுக் கொள்றேன். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமா நீங்க நன்மை இன்னும் அதிகப்படுத்திக்கோங்க. இதுல ஒண்ணு மட்டும் நினைவுல கொள்ளுங்க. மரணம் அப்படிங்கிறது மனிதனுடைய செருப்பு வாரை விட சமீபத்துல இருக்கு. அப்படிப்பட்ட மரணத்த அடையக்கூடிய மக்களா நம்ம இருக்கிறோம். இந்த நிமிஷம் உயிரோட இருக்கக்கூடிய நாம அடுத்த நிமிஷம் மரணிக்கலாம். ஸோ இருக்கக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ்வுக்கு பிரியமான முறையில பயன்படுத்திக்கக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். இந்த ரமலான் அப்படிங்கிறது, அந்த ரமலான்ல நம்ம வைக்கக்கூடிய நோன்பு அப்படிங்கிறது எதுக்கு சமமா சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்த அடையிற அளவுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பும், மேன்மையும் இந்த ரமலானுக்கு இருக்கு. ஸோ இந்த ரமலான நம்ம இன்னும் சீரும் சிறப்புமா செலவிட்டு, நம்ம வந்து ஜக்காத் நெறையா குடுத்து, தான தர்மங்கள் அதிகமா ஈடுபட்டு, தொழுகையிலும் சரி, திக்ரிலும் சரி, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை வணங்கி, அல்லாஹ்வ அஞ்சி, ஆடம்பர பேச்சை விட்டு, அநாகரிகமான செயல்கள விட்டு நம்ம தவிர்த்து இருக்க வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.